சிறந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசினார்களோ, இழிவாய் பேசினார்களோ, வேண்டாம் என்று தள்ளினார்களோ, அந்த பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது உன்னை ஒரு மேன்மையான மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த வசனத்தை நீ விசுவாசிப்பாயானால், தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் உன்னை இழிவாய் பேசினார்களா, அற்பமாய் பேசினார்களா, வேண்டாம் என்று சொன்னார்களா, அதே பரிசுத்த ஆவியினுடைய அந்த தண்ணீராகிய அக்கினியை நீ குடித்து அதிலே நீ சிறந்தவனாய் மேன்மையானவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உயர்த்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. அநேகர் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். முதல் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் இளைப்பாறுதல், இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் தேவனுடைய நீதி, மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் பலவானாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார், ஐந்தாவது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் கிருபா வரங்களினால கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார். இந்த 5 விதமான தண்ணீரை நீ இந்த 5 விதமான ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் மூலமாக இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மனவாட்டி சபையாய் கர்த்தர் மாற்றி அவருடைய வருகையிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சமரியாவின் ஸ்திரீனிடத்தில் சொன்னது என்ன? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் அது ஊறும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் இந்த 5 விதமான காரியங்கள் மூலமாக கர்த்தர் உன்னை மனவாட்டி சபையாய் மாற்றுவாராக.